இன்றைய வகுப்பில் நம் மானுடவியல் ஆராய்ச்சியின் அணுகுமுறைகள், கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மானுடவியல் ஆராய்ச்சி என்றாலே நாம் அனைவருக்கும் தெரிந்தது. அது ஒரு மனிதர்கள் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழ்நிலைகள், கலாச்சாரங்கள் இவைகளை பற்றி படிக்கும் ஒரு படிப்பாக தான் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மானுடவியல் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அல்லது அதை எப்படி அணுகுவது என்ற அணுகுமுறைகளை நாம் படிக்க வேண்டும். அந்த அணுகுமுறைகள் என்ன இருக்கின்றன, அந்த அணுகுமுறைகளை எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த மானுடவியல் ஆராய்ச்சி அப்ரோச், தட் இஸ் மானுடவியல் ஆராய்ச்சியோட அணுகுமுறைகள் என்று நம்ம பார்க்க போறோம். இந்த மானுடவியல் ஆராய்ச்சியை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நாம் அனைவரும் அறிந்ததே, இதற்கு முந்தைய யூனிட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். மானுடவியல் என்றால் என்ன, ஆந்த்ரோபாலஜி, அதோட ஸ்கோப், சிக்னிஃபிகன்ஸ், அதோட கிளாசிபிகேஷன்ஸ், இப்படி எல்லாமே நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த மானுட ஆராய்ச்சியை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு பார்க்க போறப்போ, இந்த மானுட ஆராய்ச்சி என்பது உலகெங்கிலும் உள்ள மனித உயிரியல் மற்றும் கலாச்சார பன்முக தன்மையை படிக்கும் ஒரு பரந்த மற்றும் மாறுபட்ட துறையாகும். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த துறை, அதாவது மானுடவியல் ஆராய்ச்சி என்பது மனித உயிரியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை படிக்கும் ஒரு பரந்த ஒரு துறையாகும். இந்த மானுடவியல் ஆராய்ச்சியில் ஒரு மானுடவியல் ஆய்வாளர் எப்பொழுதுமே ஒரு சமூக நிறுவனங்கள், கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் தொடர்பு பாணிகளில் ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை பார்க்கிறார். இந்த மானுடவியல் ஆராய்ச்சி என்பது எப்போதுமே மற்ற அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளிலிருந்து சற்று வேறுபட்டே இருக்கும். ஏன்னா அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டெஸ்ட் மாதிரி போகும். ஆனா இங்க மானுடவியல் ஆராய்ச்சியில எல்லாமே எப்படின்னா ஒரு மனிதர்களை பற்றியது, அவர்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள், அவைகள் எவ்வாறு அவர்களை பாதிக்கின்றன, இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் மானுடவியல் ஆராய்ச்சின்னு நம்ம சொல்றோம். இந்த மானுடவியல் ஆராய்ச்சி அல்லது அந்த மானுடவியலாளர்கள் எப்பயுமே சமூகம், அவங்க கலாச்சாரத்தை படுக்க நிறைய அப்ரோச்சஸ், அவங்க நிறைய முறைகள், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, இதை அந்த ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நிறைய முறைகள், கருவிகள், நுட்பங்கள் மற்றும் அணுகுமுறைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த முறை, மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ், இது எல்லாமே ஆந்த்ரோபாலஜி ஸ்டடீஸ்ல அதை காலப்போக்கில் நம்ம முற்காலத்துல முந்தைய ஸ்டடீஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த சொற்கள் கரெக்டா எங்கேயுமே யூஸ் பண்ணப்படலை. இந்த சொற்கள் அதாவது முறையாக எந்த இடங்களிலேயுமே சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மெத்தட்னா என்ன, மெத்தடாலஜினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மெத்தட் அல்லது முறைன்னு சொல்றோம். ஒரு ஆராய்ச்சியோட முறை அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆராய்ச்சியை நடத்துறதுக்கும் அதை எப்படி நம்ம செயல்படுத்தி கொண்டு போறதுக்கான ஒரு வழியாதான் ஒரு மெத்தட்ஸை நம்ம டிஃபைன் பண்றோம் இங்க. அதே இது மெத்தடாலஜி, அதாவது முறையியல் சொல்லுவோம். இந்த மெத்தடாலஜின்றது என்னன்னா, இது ஒரு சயின்டிபிக் அண்ட் பிலாசபிக்கல் ரிசர்ச்சா இருக்கும். இதுதான் இட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் பின்னாடியுமே மெத்தடாலஜி ஒரு சயின்டிபிக் அண்ட் பிலாசபிக்கல் நேச்சரா இருக்கும். ஸோ அப்ப இந்த மெத்தடுக்கும் மெத்தடாலஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். தட் இஸ் மெத்தட் அப்படின்றதுனா ஒரு ஆராய்ச்சியை எப்படி நடத்தணும், அதை எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல எப்படி செயல்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வழியாக தான் நம்ம மெத்தட்ஸை பாக்குறோம். அதே இது மெத்தடாலஜி அந்த முறையை நம்ம எப்படி சயின்டிபிக்கா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றதுதான் மெத்தடாலஜி. ஸோ இப்போ இந்த மனித சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை ஆய்வு செய்வதற்கு நம்மளுக்கு இங்க ஒரு 4 முறைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 4 முறைகள் எவைன்னா,
முழுமையான அணுகுமுறை, தட் இஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து இனவியல் அணுகுமுறை, எத்னோகிராபிக் அப்ரோச். மூன்றாவதாக ஒப்பீட்டு அணுகுமுறை, தட் இஸ் கம்பேரிட்டிவ் அப்ரோச். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் வரலாற்று அணுகுமுறை, அதாவது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் நம்ம வந்து சொல்றோம். இப்போ நம்ம வந்து இங்க எப்படி இந்த மானுடவியல் ஆராய்ச்சியில கொண்டு போறோம்னா, ஒண்ணு வந்து மனித சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை ஆய்வு செய்வதற்கான அணுகுமுறைகளா பார்ப்போம். இன்னொன்னு வந்து பிசிக்கல், அதாவது இயற்பியல் மற்றும் உயிரியல், மனிதனுடைய இயற்பியல் மற்றும் உயிரியல் மற்றும் அதை சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கான அணுகுமுறைகள். இப்படி நம்ம வந்து வரிசையா ஒண்ணுன்னா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மனித சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை ஆய்வு செய்வதற்கான இந்த 4 அணுகுமுறைகளை பார்ப்போம். இதுல முதலாவதாக நம்ம முழுமையான அணுகுமுறை, அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த அப்ரோச் எப்படி நம்ம மேற்கொள்ளணும், இந்த அணுகுமுறையோடைய ப்ரொசீஜர் என்ன, இதோட டெக்னிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்க போறோம். இந்த முழுமையான அணுகுமுறை அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்டே வந்து என்னன்னா, அதாவது ஆந்த்ரோபாலஜி வந்து இட் இஸ் a சயின்டிபிக் ஸ்டடி. இது வந்து என்னன்னா என்டையர்லி இட் இஸ் a சயின்டிபிக் ஸ்டடி. மானுடவியல் என்பது ஒரு முழுமையான அறிவியல். இந்த மானுடவியலில் முழுமையான அணுகுமுறை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, இந்த மானுடவியல் ஆராய்ச்சியில எப்பயுமே நம்ம ஒரு மனிதனுடைய அனைத்து அம்சங்கள், அதாவது நம்மளுக்கு தெரியும் நம்ம மானுடவியல் அப்படின்றது என்னன்னா ஒரு காலப்போக்கில் அது வந்து மாறிக்கொண்டே போகக்கூடியதுதான். அவங்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், அவங்களுடைய உடலமைப்பா இருக்கட்டும், பயாலஜிக்கல் சேஞ்சஸா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய என்விரான்மெண்டா இருக்கட்டும், அவங்களோட சொசைட்டி கல்ச்சர், இப்படி நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் அது வந்து மாறிக்கொண்டே, காலப்போக்கில் அது மாறிக்கொண்டே செல்லும் தான். அப்போ இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு மனித சமுதாயமோ அவங்களுடைய கல்ச்சரோ வந்து எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது காலப்போக்கில் எப்படி மாறியது, அண்ட் அந்த மாறியதனால் ஏற்பட்ட பாதிப்புகளோ அல்லது பயன்களோ, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதனால மனித குலத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல முழுமையா வந்து படிக்க போறோம். அப்போ இந்த மானுடவியல்ல வந்து இந்த முழுமையான தன்மைன்றது நிறைய வழிகள்ல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப ஒரு மனிதனுடைய அவங்களுடைய கலாச்சாரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முற்காலத்தில் எப்படி இருந்தது, தற்காலத்தில் எப்படி உள்ளது, அண்ட் இன் ஃபியூச்சர்ல வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஸ்டடிஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நிறைய ஸ்டடிஸ் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இதுல நிறைய ஃபைண்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்டும் இருக்கு. ஓகே, இந்த மானுடவியல் ஆராய்ச்சி அணுகுமுறை மனித குலத்தின் உயிரியல் மற்றும் கலாச்சார அம்சங்களை உள்ளடக்கியது. அதாவது இந்த மானுடவியல் ஆராய்ச்சியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுடைய உயிரியல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்ச்சரல், சோசியோ கல்ச்சரல் சேஞ்சஸ பத்தியும் நம்ம வந்து படிக்கிறோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உயிர் கலாச்சாரம் சொல்லுவோம், பயோ கல்ச்சரல் அப்ரோச்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, மனிதன் எவ்வாறு தன்னை வந்து தன்னோட சுற்றுச்சூழலோட தொடர்பு படுத்தி அதில் எப்படி அவன் வாழுகிறான், தனி மனிதனாக மட்டும் இல்லாமல் அவன் சமூகமாகவும், அதாவது ஒரு சொசைட்டியா எப்படி வந்து அவன் இருக்கிறான் அப்படின்றத வந்து இந்த மானுடவியல் ஆராய்ச்சி அணுகுமுறையான இந்த முழுமையான அணுகுமுறை வந்து நமக்கு படிக்க உதவுகிறது. இதுல வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட வந்து நம்ம வந்து 2 தான் வந்து இங்க பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து சமூக மானுடவியலாளர்கள், இன்னும் வந்து உயிரியல் மானுடவியலாளர்கள், அதாவது சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இங்க சொல்றாங்க. இந்த சமூக மானுடவியலாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மனிதர்கள் கிட்ட அவங்க போய் அவங்கள பத்தியான ஸ்டடீஸ், அவங்கள பத்தி முழுமையா வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. உதாரணமா நம்ம சொல்லணும்னா, அவங்களுடைய சமூகத்துல அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய திருமணம், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு வழக்கமான திருமணங்கள் இருக்கும். அப்ப அந்த திருமணங்கள் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய குடும்ப ஸ்ட்ரக்சர்
ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கிறது, அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு அவங்களோட குடும்பத்தினர் உள்ளேயும் எவ்வாறு உறவு முறை இருக்கிறது, அவங்க மற்ற குடும்பங்களோட அவங்களுடைய எவ்வாறு உறவு முறை இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய பிலீஃப்ஸ் நம்பிக்கை, அவங்களுடைய மதம், மொழி, கலை, சமூக பொருளாதார நிலைமைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அதாவது பழங்குடி மக்கள், அப்புறம் கிராமப்புற மக்கள், இவங்க இவங்க எல்லாரையும் பத்தி அவங்க வந்து இந்த சமூக மானுடையாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சமூகத்துக்கிடையே என்ன என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா ஒரு சமூகம் ரீதியாக பார்க்க அவங்க ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு இடையே வந்து நிறைய மோதல்கள் இருக்கும். அப்படி மோதல்கள் ஏற்படும் போது அந்த மோதல் எவ்வாறு தீர்க்கப்படுகிறது, அதாவது அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி வந்து பெறப்படுகிறது, அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கான சோர்சஸ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி இந்த சமூக மானுடையாளர்கள் படிக்கிறாங்க. இதே இது உயிரியல் மானுடையாளர்கள் என்ன படிக்கிறாங்கன்னா மனித தழுவல்கள், மனித மரபியல், மனித பழங்காலவியல், உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, தொற்று நோய்கள் மற்றும் மனிதர்களின் பிற உயிரியல் அம்சங்களில் ஆராய்ச்சி நடத்துகின்றது. அதாவது உயிரியல் மானுடையாளர்கள் வந்து ஒரு மனிதன் அவன் இன்சைட் ஒரு மனிதன் அவனோட பிசிக்கலா பயாலஜிக்கலா அவனுக்கு மரபியலா என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அவனுடைய காலப்போக்குல அவங்க ஜீன், அவங்க மூதாதையர்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அண்ட் இப்ப அவங்களோட உடல் நலங்கள் வந்து எப்படி இருக்கிறது, இப்ப காலப்போக்கில அவங்களுடைய ஊட்டச்சத்து அதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா. இப்ப நம்ம சொல்லலாம், ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போனவனே கேட்பாங்க, ஏதாவது நம்ம ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட போறப்போ உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருக்கா, உங்களோட பேரண்ட்டுக்கோ இல்ல உங்களோட கிராண்ட் பேரண்ட், உங்களோட தாத்தா பாட்டியோ இல்லது அதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன்ஸ்லயும் இந்த மாதிரி யாருக்காவது நோய் இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்னன்னா அங்க வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில நோய்கள், தொற்று நோய்களோ ஏதோ ஒண்ணு நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜீன்ல இருந்து பரம்பரையாகவோ அல்லது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான எதுவும் நோய்கள் இருக்குதா, அல்லது அந்த நோய்களுக்கான தீர்வுகள் என்னன்றதை கூட இந்த மானுடையாளர்கள், உயிரியல் மானுடையாளருடைய ஆராய்ச்சி மூலம் நிறைய நோய்களுக்கான பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அப்போ இந்த உயிரியல் மானுடையாளர்கள் வந்து பயாலஜிக்கலா ஒரு உயிரியல் ரீதியாக ஒரு மனிதனை வந்து படிக்கிறாங்க, மனிதர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களை அவர்கள் வந்து படிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இனவியல் அணுகுமுறை நான் பார்க்கிறோம், தட் இஸ் எத்தனோகிராஃபிக் அப்ரோச். இந்த எத்தனோகிராஃபிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, இட் இஸ் இந்த எத்தனோகிராஃபி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 2 கிரேக்க வேர்ட்ஸ்ல இருந்து தான் இது வந்திருக்குது. இந்த எத்தனோகிராஃபியை வந்து 2 தான் பிரிக்கிறோம், தட் இஸ் எத்தனாஸ் அண்ட் கிராஃபியா. எத்தனாஸ் அப்படின்னா மக்கள், கிராஃபியானா எழுதுன்னு அர்த்தம். அப்ப எத்தனோகிராஃபிக் அப்படின்றதுனா மக்களை பற்றியான ஒரு ஸ்டடி, மக்களை பற்றி ஆராய்ந்து எழுதப்பட்டது. அதான் நம்ம என்ன சொல்றோம், எத்தனோகிராஃபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த எத்தனோகிராஃபிக் எதுக்கு அப்படின்னா இந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துல அல்லது ஒரு சமூகத்துல சேர்ந்த மக்களை பற்றி முழுமையாக படிக்கக்கூடியதான் இந்த இனவியல் அணுகுமுறை சொல்றோம். இந்த இனவியல் ஆராய்ச்சி அமைப்புல வந்து அதுல நம்மளோட ரெஸ்பாண்டன்ஸ், அந்த ஆராய்ச்சி யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து அவங்களுடைய இது வந்து குறியீட்டு மற்றும் சூழ்நிலை அர்த்தங்களை விவரிக்கவும் விளக்கவும் முயற்சிக்கிறது. ஒரு எத்தனோகிராஃபிக் அணுகுமுறைக்கு நம்ம போனோம்னாலே அங்க நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு முழுமையான அணுகுமுறை கண்டிப்பா வேணும். வித்தவுட் அந்த நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து எத்தனோகிராஃபிக் இஸ் நாட் பாசிபிள். அதாவது அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் முழுமையான அணுகுமுறை இல்லாமல் நம்ம எத்தனோகிராஃபி ஆய்வனமும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எத்தனோகிராஃபி ஆய்வுன்றது மக்களை பற்றிய ஒரு முழுமையான ஸ்டடி. அப்போ கண்டிப்பா அங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு முழுமையான இனவியல் அணுகுமுறையா தான் இங்க வந்து
போக முடியும். அதாவது ஹோலிஸ்டிக் எத்னோகிராஃபிக் அப்ரோச்சா தான் இது இருக்கும். இந்த முழுமையான இனவியல் அணுகுமுறை வந்து ஒரு 3 இதை உள்ளடக்கி இருக்குது. 3 பாயிண்ட்ஸ். ஒன்னு என்னன்னா, ஒரு சமூகத்தின் சுற்றுச்சூழல். ஒரு சமூகத்தின் சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எத்னோகிராஃபிக், அதாவது ஹோலிஸ்டிக் எத்னோகிராஃபிக் அப்ரோச் இல்ல, ஒரு மனிதனுடைய சமூகத்துடைய சுற்றுச்சூழல், அதாவது அந்த சமூகத்துல வந்து எப்படியெல்லாம் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், இனம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களோட சுற்றுச்சூழல்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து படிப்போம். அதுதான் வந்து ஒரு சமூகத்தின் சுற்றுச்சூழல் நம்ம வந்து உள்ளடக்கியதுதான் இந்த முழுமையான இனவியல் அணுகுமுறை. இந்த பொருள் கலாச்சாரத்தின் விளக்கம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த முழுமையான இனவியல் அணுகுமுறையில ஒரு சமூகத்துடைய பொருள்ன்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிசிக்கல் திங்ஸ், அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய அந்த சமூகத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அவங்களுடைய பொருள் அதாவது அவங்களோட இன்கம் சோர்சஸ் என்ன, அதுக்கான அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, அந்த பொருளை சேர்க்கறதுக்கு அவங்க என்ன வழிகள் எல்லாம் தேடுறாங்க, அந்த பொருள்களை எவ்வாறு சேமிக்கிறார்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் படிக்கிறது தான் இந்த பொருள் சார்ந்த கலாச்சாரத்துல படிக்கிற முழுமையா இனவியல் அணுகுமுறை. அடுத்து வந்து பொருள் அல்லாதார கலாச்சாரத்தில் முழுமையான இனவியல் அணுகுமுறை அப்படின்னா, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தி திங்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, அவங்களுடைய கலாச்சாரத்துல அவங்களோட உணர்வுகள், இந்த மாதிரி பொருள் அல்லாத மற்ற விஷயங்களையும் எவ்வாறு நம்ம இந்த முழுமையான இனவியல் அணுகுமுறையில உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த எத்னோகிராஃபிக் அணுகுமுறையில என்னென்ன முறைகள், அதாவது மெத்தட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது முறைகள், கருவிகள் மற்றும் நுட்பங்கள் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்காணல், அதாவது இன்டர்வியூ. இப்ப நம்ம எந்த சமூகத்துல எந்த மனிதர்கள் பத்தி படிக்க போறோமோ அவங்கள போய் டைரக்டா போய் அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ, நேர்காணல் எடுக்கணும். இந்த இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கலாம், ஒரு ஃபார்மல் இன்டர்வியூவாகவும் இருக்கலாம், அல்லது இன்ஃபார்மல் இன்டர்வியூவாகவும் இருக்கலாம். அடுத்து கவனிப்பு, நம்ம சொன்னா அப்சர்வேஷன் மெத்தட். அவங்கள போய் நம்ம எதுவும் கேட்க மாட்டோம், ஆனா என்ன பண்ணுவோம், அவங்க இருக்கிற சூழல்ல போய் அங்க இருந்து அவங்க என்னென்னலாம் செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்து வேலைகள் பாக்குறாங்க, ஒவ்வொருத்தருடைய எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஆராய்ச்சியாளர் அங்க போய் இருந்து கவனிச்சு அவருக்கான தரவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுவார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீ இன்ஃபர்மெண்ட், அதாவது முக்கிய அறிவிப்பாளர்னு சொல்றோம். இந்த கீ இன்ஃபர்மெண்ட்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை யாராவது ஒருத்தட்ட போய் நம்ம ஊருக்கு ஒரு வில்லேஜ்ல நம்ம போய் ஒரு சமூகத்தை பத்தி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா, அந்த சமூகத்தை சேர்ந்த அல்லது சமூகத்தை பற்றி நன்கு தெரிந்த யாராவது ஒருத்தட்ட போய் அவர்கிட்ட நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு வரலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா முக்கிய அறிவிப்பாளர் அல்லது கீ இன்ஃபர்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து நல்லுறவு உருவாக்கம், அதாவது ரேப்போர்ட் பில்டிங் சொல்லுவோம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ ஒரு சொசைட்டில நம்ம போனோடனே நம்மகிட்ட வந்து உடனே யாரும் வந்து உடனே பழகி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை தர மாட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன பண்ணா, நம்ம ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணணும், அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு நல்லுறவை வந்து உருவாக்கணும். அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், போய் நல்லா பேசலாம், அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து அந்த ஊர்ல வந்து இப்ப நிறைய என்ஜிஓஸ் மூலமா போனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்லுறவு ஏற்படும். அப்போ அவங்க மூலமா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான தரவுகளை வந்து பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் நல்லுறவு உருவாக்கம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது கொஸ்டினார் மெத்தட், கேள்வித்தாள். இந்த கொஸ்டினார் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நம்ம வந்து ஒரு பேப்பர்ல நம்ம வந்து எழுதிட்டோ அல்லது நம்ம ஒரு டெலிகிராஃப் ஏதோ ஒன்று, இன்னைக்கு வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்து இருக்கு, செல்போன்ல இப்போ ஆன்லைன்ல நம்மளுக்கு நிறைய கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு சீக்வன்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட நிறைய நம்ம ஆன்சர்ஸ் கேட்போங்க.
இப்போ அது மூலமா வந்து தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வே மெத்தட், கணக்கெடுப்பு முறைன்னு சொல்றோம். சர்வே மெத்தட்ல நம்ம ஒவ்வொருத்தட்டையா போய் ஒவ்வொரு வீடாக அல்லது ஒவ்வொரு மனிதராக ஒவ்வொரு தட்டு நம்ம போய் நம்ம இந்த டார்கெட் பாப்புலேஷன்ல போய் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன், கவனக்குழு விவாதம் சொல்றோம். இந்த ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாருக்கிட்ட என்ன தரவுகளை கேட்கிறோம் அப்படின்றப்போ அந்த டார்கெட்டட் குரூப்பை மீட் பண்ணி அவங்கள பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து லைஃப் ஹிஸ்டரிஸ். ஒரு நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம வந்து நிறைய குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய டைரிஸ், அவங்களோட பயோகிராபிஸ், இதுல எல்லாம் இருந்து நம்ம நிறைய நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கள நாட்குறிப்புகள், ஃபீல்டு டைரிஸ்ன்னு இருக்கும். இப்போ ஒரு ஊரோ ஒரு கிராமமோ அல்லது ஒரு பகுதியை பற்றி படிக்க போனோம்னா அங்க என்ன இருக்குன்னா ஒரு இன்னைக்கு இங்க என்ன நடக்கும், அதுல வந்து ஒரு ஷெட்யூலா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நாட்கள்ல எங்கெங்க என்னென்ன நடந்தது, இப்படி எல்லாம் வந்து நமக்கு ஃபீல்டு டைரிஸ்ல டேட்டாஸை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து வந்து வரலாற்று முறைன்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். நம்ம வரலாற்று முறைன்ற என்னது, இதுக்கு முந்தைய காலங்களில் என்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, யார் இதை செய்தார்கள், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வரலாற்று முறையிலே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மரபு வழி முறை, ஜியோனாலஜிக்கல் மெத்தட். இந்த ஜியோனாலஜிக்கல் மெத்தட்லையும் ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரபு வழியாக சில பாரம்பரிய முறைகளை அவங்க பின்பற்றிட்டு வருவாங்க. அந்த மரபு வழி முறை மூலமாகவும் அந்த சமூகம் எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சில ஸ்டடீஸ்லயும் இந்த மரபு வழி மூலமாக நமக்கு நிறைய தரவுகள் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பங்கேற்பாளர் கவனிப்பு, அதாவது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்ஸ். சில சமயங்கள்ல நம்ம போய் நேரா ஒரு இன்டர்வியூ பண்ணாலோ அல்லது நம்ம போய் பார்த்தாலும் நமக்கு வந்து நிறைய நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளும் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸா அங்க போனாதான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்சர்வேஷன் மூலமாகவும் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த எத்தனோகிராஃபிக் ஆராய்ச்சியில பெற முடியும். இந்த எத்தனோகிராஃபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு அதோட அடிப்படை கூறுகள் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கிறோம். இந்த எத்தனோகிராஃபி அணுகுமுறை எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தையோ அல்லது துணை கலாச்சாரம், சப்கல்ச்சர் அல்லது அதன் ஆய்வின் தனித்தன்மை, மக்கள் தொகை, அவங்களுடைய மக்கள் தொகையோட அங்க மக்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்றதை நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய புலம் மற்றும் சுழல் சார்ந்த குறிப்புகளை அவங்க வந்து குவிப்பதில் கவனிப்பை அந்த கலாச்சாரம் வந்து நமக்கு உதவும். அதாவது எப்படி நம்ம இந்த அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பாப்புலேஷன் சைஸ், இதெல்லாம் வச்சு எப்படி எத்தனோகிராஃபிக் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது இதையெல்லாம் பொறுத்துதான் இந்த எத்தனோகிராஃபிக் ஆய்வு வந்து அமையும். இந்த இனவியல் வேலையில வந்து ஆய்வாளர்கள் வந்து அதாவது இந்த எத்தனோகிராஃபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து அவங்க மக்களாவே அவங்க வந்து வாழ்ந்து, நம்ம இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து ஒரு நீண்ட காலமா கூட 1 வருஷம் அல்லது 2 வருஷம் இல்ல அதற்கு மேற்பட்ட வருஷங்கள் கூட அவங்க வந்து வாழ்ந்து அவங்க கூட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்ந்து அவங்க வந்து அவங்க களப்பணி மேற்கொள்ளும் போது அவங்கள அந்த லெபார்டரி சயின்ஸ் மூலமா முடியாத சில இன்ஃபர்மேஷன்ஸை கூட அவங்களால பெறப்பட முடிகிறது. இந்த இன வரைவியல் பண்புகள், அதாவது நம்ம இந்த எத்தனோகிராஃபிக்கோட பண்புகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது கலாச்சார அமைப்புகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். இது சமூக கலாச்சார சூழல்கள், செயல்முறைகள் மற்றும் அர்த்தங்கள் பற்றிய ஒரு முக்கிய ஆய்வு. இது எமிக் மற்றும் எடிக் கண்ணோட்டத்தில்
கலாச்சார அமைப்புகளின் ஆய்வு ஆகும். இந்த ஆராய்ச்சியுடைய கண்டுபிடிப்பு அனுமானங்களை உருவாக்குதல் மற்றும் எமிக் செல்லுபடியை அடைவதற்கான முயற்சியில் தொடர்ச்சியான விசாரணையாக இனவரைவியல் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த இனவியல் வந்து நிறைய எபிசோட்ஸ்களை அதாவது எபிசோட்ஸ்னா நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயும் எப்படி இருப்பாங்க மக்கள் இதுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இது ஒரு திறந்த வெளிப்படும் கற்றல் செயல்முறையாகவும், அதாவது ஓப்பன் எண்டட் திறந்த வெளிப்படும் கற்றல் செயல்முறையாகவும் மேலும் கருதப்படுகிறது. ஆனா இது வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ வந்து ஒரு கட்டுப்படுத்துற ஒரு அனாலிசிஸா கண்டிப்பா இது வந்து அமையாது. இது வந்து ரொம்ப பிளெக்சிபிளாவும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்முறையாகவும் இருக்கும். இதோடைய டெஃபினிஷன்ஸ், அதாவது இதோட விளக்கம், பிரதிபலிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்முறைகளாகவும் இருக்கும். இதை வந்து எப்படின்னா இதை வந்து ஒரு டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்துமே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஒரு டெய்லி அதாவது ஒரு தினசரி ஒரு தொடர்ச்சியான புலக்குறிப்புகளை பதிவு செய்வதாகவும் இருக்கும். இப்ப நம்ம அதாவது இனவரவியல் அணுகுமுறையில வந்து 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து எமிக் மற்றும் எத்திக் அப்ரோச் நம்ம சொல்றோம். அதாவது எமிக் மற்றும் நெறிமுறை அணுகுமுறைன்னு சொல்றோம். இந்த எமிக் அண்ட் எத்னிக் அப்ரோச் வந்து இந்த மானுடல் ஆராய்ச்சியில ஒரு முக்கியமான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து எமிக் எத்திக் அப்படின்னு சொல்லி 2 இதை பிரிக்கிறாங்க இந்த வார்த்தைகள்ல. இந்த எமிக் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளிருந்து பார்ப்பது, எத்திக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பார்ப்பதுன்னு சொல்லுவோம். அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த மானுடவியலாளர்கள், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து இந்த 2க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து காமிச்சிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டடீஸ்ல நம்ம அவங்களுடைய ஆராய்ச்சியோட அணுகுமுறைகள் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம்னா இவங்க 2யுமே வந்து ஒரு டிஃபரெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு 1950s, அதாவது 1950க்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரியான சொற்கள் வந்து பயன்படுத்தப்படவில்லை. ஆனாலும் அந்த 1950க்கு அப்புறம் உள்ள ஆராய்ச்சிகள்ல வந்து இது ரொம்பவே வந்து பார்க்கப்பட்டு இருக்கிறது. இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்குவிஸ்டிக் கென்னத் பைக் என்பவரால தான் இந்த 2 சொற்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி நோக்கத்திற்காகவே இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து இந்த லிங்குவிஸ்ட்ல இருந்து இந்த 2 வார்த்தைகளை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த எமிக் அணுகுமுறை அப்படின்றது ஒரு ஃபோனோமிக் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த எமிக் அப்படின்னா ஒரு உள் பார்வையை குறைக்கிறது. அதாவது உள்ளிருந்து, அதாவது நம்ம ஆய்வு செய்யப்படும் நபர்களை வகைகள், கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் மற்றொரு கலாச்சாரத்தை விவரிக்க முயல்கிறது. அதாவது இந்த எமிக் அணுகுமுறையில அந்த யாரை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோமோ, அதாவது ஆராய்ச்சி செய்யப்படுபவரின் வகைகள், அதாவது அந்த நபரின் வகைகள், அவங்களோட கிளாசிபிகேஷன், அவங்களுடைய கருத்துக்கள், உணர்வுகள், அவங்களுடைய பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம படிக்கிறதா எமிக் அணுகுமுறைன்னு சொல்லிடுது. அதாவது உள்ளிருந்து அவங்களுடைய நடத்தை, பழக்க வழக்கங்கள், யோசனைகள், நம்பிக்கைகள், நடத்தை, அல்லது இது வந்து எப்படின்னா ஒரு தனிநபரோ அல்லது அந்த நடத்தை கொண்ட ஒரு தனி நபரின் அடிப்படையில் நம்ம ஒரு நம்மளுக்கு என்ன அப்ஜெக்டிவோ அந்த கருத்துக்களை வந்து பெறுகின்றோம். ஆனா எத்திக் அணுகுமுறை அப்படின்றது என்னன்னா இது வந்து ஃபோனெட்டிக் என்ற வார்த்தையில இருந்து பெறப்பட்டிருக்குது. இந்த ஃபோனெட்டிக் அப்படின்னா ஒரு வெளியாளரின் பார்வையை குறிக்கிறது. அதாவது அந்த ஆராய்ச்சியாளர், மானுடவியலாளர்கள் தங்கள் சொந்த உணர்வுகளை இதுல வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது தன்னோட ஆராய்ச்சியாளர் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த அணுகுமுறை போகிறது. இந்த எத்திக் அணுகுமுறை என்பது வெளிப்புற விளக்கத்தை குறிக்கிறது. நடத்தை அல்லது கருத்தியல் கூறுகள், அதாவது வெளியிலிருந்து புறநிலையில் விதிமுறைகளில் இருந்து இந்த நம்ம மானுடவியல் ஆராய்ச்சியை அணுகுவதாகும். ஆனா இந்த எப்பயுமே அந்த இனவியலாளர்கள் வந்து எப்பயுமே அந்த எமிக், அதாவது உள் மற்றும் வெளிப்புற கண்ணோட்டத்துக்கு இடையில ஒரு சின்ன கோடு எப்பவுமே இருக்கும்.
உள்ள இருந்து பாக்குறாங்களா வெளியில இருந்து பாக்குறாங்களா? ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இனவியலாளர்கள், இந்த மானுடையாளர்கள் எப்பயுமே அவங்க வந்து ஒரு எமிக் பார்வையிலேயே தான் அவங்க வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஆனா இந்த எமிக் அண்ட் எட்டிக் அணுகுமுறை வந்து பரவலாக நம்ம மானுட ஆராய்ச்சியில வந்து அது இல்லாம அந்த ஆராய்ச்சியிலே வந்து இருக்காது அப்படின்ற அளவுக்கு அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். அடுத்த அணுகுமுறை பார்த்தோம்னா ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறை, அதாவது கம்பேரிட்டிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச். நம்ம ஒரு நார்மலாவே ஒரு ஒரு பார்த்தோம்னா மானுட ஆராய்ச்சி அப்படின்னாலே அது எப்பயுமே வந்து இட் இஸ் அ இன்டகிரேஷன். இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 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 சமூகத்தை மாற்றமாக ஒரு சமூகத்தை ஒரு ஒருங்கிணைந்த ஆராய்ச்சியில தான் இதை வந்து நடத்தி செல்லும். இந்த கம்பேரிட்டிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்ல வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு ஒரு ரெண்டு சமூகத்துக்கிடையே உள்ள கம்பேரிசன் நம்ம வந்து இதுல ஸ்டடி பண்ண முடியும். இந்த மானுட ஆராய்ச்சி வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் கொண்டுள்ளது, ரெண்டு நோக்கங்களை கொண்டுள்ளது. அந்த ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய விளக்கமான தரவுகளை சேகரித்து பதிவு செய்வது. அதாவது ஒரு சமூகம், அதாவது நம்ம எந்த டார்கெட்டட் சமூகமோ அந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தை பற்றிய விளக்கமான டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதாவது இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம், இன வரைவியல் அல்லது எத்னோகிராஃபின்னு இதை அழைக்கின்றோம். அடுத்தது என்ன பண்ணா வெவ்வேறு கலாச்சாரங்களின் ஒப்பீட்டு ஆய்வு, குறுக்கு கலாச்சாரம் ஒப்பீடு, கிராஸ் செக்ஷனல் சொல்றோம், கிராஸ் கல்ச்சரல் கம்பேரிசன் சொல்லலாம். இங்க இதை நம்ம என்ன சொல்லணும்னா இனவியல் எத்தனாலஜி. இது வந்து இனவியல் என்று, அதாவது இனவியல் அல்லது இங்கிலீஷ்ல நம்ம வந்து எத்தனாலஜின்னு வந்து இதை அழைக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ரெண்டு நோக்கங்களை கொண்டு இந்த கம்பேரிட்டிவ் அணுகுமுறை செல்கிறது. அதாவது ஒப்பீட்டு அணுகுமுறையில பார்த்தோம்னா அந்த ஆராய்ச்சியாளர், அந்த மானுடையாளர் வந்து ஒரு கலாச்சாரம் அல்லது சமூகத்தை ரெண்டு வெவ்வேறு நேரத்துல படிக்கிறாங்க. ஒரு பீரியட், முந்தைய காலம், பிந்தைய காலம் சொல்லிட்டு அந்த காலங்களை வந்து ரெண்டா பிரிச்சு கொள்வாங்க. அந்த பிரிச்சு கொண்டு அந்த ரெண்டு காலகட்டங்களில் எவ்வாறு இந்த சமூகம் மாறுபட்டிருக்கிறது அல்லது அப்பைக்கும் அந்த முந்தைய பகுதிக்கும் இப்போது இருக்க கால பகுதிக்கும் என்ன ஒற்றுமைகள் அல்லது வித்தியாசங்கள் இருக்கின்றத அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இதுல வந்து மானுடையாளர்கள் வந்து இவங்களுடைய இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை வந்து ரெண்டு தான் பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒத்திசைவு ஆய்வு, அதாவது சைனோக்ரிக் ஸ்டடி, இன்னொன்னு வந்து டயக்னோனிக் ஸ்டடி. அத டயக்னோனிக் ஸ்டடின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ற, ஒரு காலத்தில் ஒரு கால, அதாவது அட் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஸ்டடி ஆஃப் ஸ்டடிங் a culture at a particular period of time. ஒரு சமூகத்தை பற்றி ஒரு காலத்தில் ஒரு கலாச்சாரத்தை விவரிக்கும் ஆய்வுகள், அதைதான் ஒத்திசைவு ஆய்வுன்னு சொல்றோம். அடுத்து வந்து காலப்போக்கில் மக்களின் கலாச்சாரத்தில் ஏற்படும் மாற்றங்களை விவரிக்கும் ஆய்வுகள். காலப்போக்கில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி வந்து அவங்களுடைய கலாச்சாரத்திலேயோ சமூகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறாங்க. இந்த முறைகள், இந்த ஒப்பீட்டு முறை, ஒப்பீட்டு அணுகுமுறை அல்லது நம்ம என்ன சொல்றோம் இனவியல் முறைகளை வந்து ரெண்டு அப்ரோச்ல வந்து படிக்கலாம். ஒண்ணு வந்து டிடெக்டிவ் அப்ரோச், இன்னொன்னு வந்து இண்டக்டிவ் அப்ரோச், அதாவது பகுப்பாய்வு அல்லது தொகுப்பாய்வு அணுகுமுறைன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிடெக்டிவ் அப்ரோச்ல பகுப்பாய்வு அணுகுமுறையில ஆராய்ச்சி எப்பயுமே ஒரு ரிசர்ச் கொஸ்டின் அல்லது ஹைபோதேசிஸ் இதுல இருந்து தான் தொடங்கும். ஆராய்ச்சின்றது ஒரு ஆய்வு கேள்வி அல்லது கருதுகோளில் இருந்து தான் தொடங்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான தேவையான தரவுகள் வந்து சேகரிக்கப்படும். ஆனால் இந்த தொகுப்பாய்வு அணுகுமுறை, அதாவது இண்டக்டிவ் அப்ரோச்ல இந்த ரிசர்ச் எப்பயுமே ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹைபோதேசிஸோ ரிசர்ச் கொஸ்டின்ஸோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் they have started the
ரிசர்ச். அதுக்கப்புறம் தான் ஓகே அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பகுப்பாய்வு அணுகுமுறையில வந்து அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ மற்றும் பிற முறைகள் மூலம் தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகிறது. ஆனா இங்க தொகுப்பாய்வு அணுகுமுறையில ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டோ அல்லது ஒரு முறை சாராத அப்சர்வேஷன்ஸ் மூலமாவோ அல்லது ஒரு சாதாரண உரையாடல் மூலமாக இந்த தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகிறது. இந்த பகுப்பாய்வு அணுகுமுறையில சேகரிக்கப்படும் தரவுகள் எல்லாமே ஒரு குவான்டிடேட்டிவ் நேச்சரா இருக்கும். அதாவது இங்க எல்லாமே வந்து ஒரு எண்களாக இருக்கும். நம்ம டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து குவான்டிஃபையபிள் டேட்டாவா இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மக்கள் தொகை எவ்வளவு, அந்த ஒரு ஒரு வில்லேஜோ ஒரு ஊரோ நம்ம போனோம்னா அங்க எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கிறது, அங்க எவ்வளவு மக்கள் தொகை வாழ்கிறார்கள், அப்ப அந்த மக்கள் அடர்த்தி என்ன, அப்ப அந்த மக்கள் தொகையை அந்த நிலத்தின் அளவுக்கு ஏற்ப இருக்கிறதா இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த பகுப்பாய்வு அணுகுமுறையில டேட்டா வந்து இப்படிதான் நமக்கு இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னா அந்த சமூகத்துல வந்து குறிப்பிட்ட ஆரோக்கியம் உள்ளவர்கள் எண்ணிக்கை எத்தனை, ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. நான் வந்து ஒரு உதாரணமாக தான் கூறுகிறேன். இதே இது தொகுப்பாய்வு அணுகுமுறையில பாத்தீங்கன்னா சேகரிக்கப்பட்ட தரவுகள் எல்லாமே குவாலிட்டேட்டிவ் நேச்சரா இருக்கும். அதாவது எண் அல்லாத தரவுகளாக இருக்கும். இங்க எல்லாமே தொன்மங்கள் மற்றும் உரையாடல் பதிவுகளாக தான் இருக்கும். அதாவது நம்ம இங்க எல்லாமே ஒரு மித்ஸ் அல்லது ஒரு நம்ம அவங்ககிட்ட ஏற்பட்ட உரையாடல்கள் மூலமாக தான் நம்ம டேட்டாவை வந்து எடுத்திருக்க முடியும். அடுத்து பார்த்தா நிகழ்வுகளின் படமாக்கல். அதாவது அங்க இருக்கிற நம்மளுக்கு நிகழ்வுகள் அங்க ஒரு நம்ம போய் பாக்குறப்போ, ஏன்னா இது எல்லாமே நம்ம தொகுப்பாய்வு அணுகுமுறையில வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன் தான் இருக்கும். அப்ப அங்க நிகழ்வுகளுக்கு ஏற்று இந்த தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகிறது. இதுதான் வந்து பகுப்பாய்வு அணுகுமுறைக்கும் தொகுப்பாய்வு அணுகுமுறைக்கும் உள்ள வேறுபாடாக பார்க்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன அணுகுமுறைகள்னு பார்த்தோம். இப்போ இந்த அணுகுமுறைகளை வந்து எப்படி நம்ம செயல்படுத்துவது, அதுக்கான கருவிகள் என்ன, முறைகள், மெத்தட்ஸ், டூல்ஸ், டெக்னிக்ஸ், இதான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த மெத்தட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து 3 முறைகளுக்கு பாக்குறோம். ஒண்ணு வந்து சமூக கலாச்சார மானுடவியல் தரவு சேகரிப்பு முறைகளுக்கு என்னென்ன முறைகள், கருவிகள், தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல் இயற்பியல் மற்றும் உயிரியல் மானுடவியல் தரவு சேகரிப்புக்கு என்னென்ன மாதிரியான கருவிகள், முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் மானுடவியல் தரவு சேகரிப்புக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். இது வந்து தரவு நார்மலா ஒரு டேட்டா வந்து சமூக கலாச்சார மானுடவியல்ல எப்படி எல்லாம் வந்து சேகரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனா இருக்கலாம் அல்லது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், அதாவது பங்கேற்பாளர் கவனிப்பு அல்லது பங்கேற்பாளர் அல்லாத கவனிப்பாக இருக்கலாம். இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா வழக்காய்வு, தட் இஸ் கேஸ் ஸ்டடி மெத்தட். அடுத்து வந்து ஜெனாலஜி, பரம்பரை மெத்தட். அடுத்து வந்து கேள்வித்தாள், கொஸ்டினர், நேர்காணல், இன்டர்வியூ, ஷெட்யூல், அட்டவணை, இந்த மாதிரியான தரவு சேகரிப்பு முறைகள் வந்து இருக்கின்றன. இந்த கவனிப்பு, அதாவது அப்சர்வேஷன் அஸ் அ மெத்தட். எப்படி வந்து அப்சர்வேஷன் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்லையே ஒண்ணா நம்ம அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடி, ஜெனாலஜி, கொஸ்டினர், இன்டர்வியூ, ஷெட்யூல், இதெல்லாம் நம்ம வந்து தரவு சேகரிப்பான முறைகளா பார்த்தோம். இந்த முறைகள் வந்து எப்படி ஒரு மெத்தடா வருது, இந்த மெத்தட்ஸை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றத பாக்குறோம். இந்த கவனிப்பு அல்லது அப்சர்வேஷன்ன்றது என்னன்னா ஒரு நிகழ்வு அல்லது சம்பவத்தை வந்து ஒரு நிகழ்வு வந்து எப்படி நடக்கிறது அப்படின்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பாக்குறோம். ஆனா இந்த அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு சயின்டிபிக்கா இருக்கணும், ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸா இருக்கணும், அண்ட் ஒரு முறையான மற்றும்
சூழல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்ம எதையோ போய் அப்சர்வ் பண்ண கூடாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளோட ரிசர்ச் கொஸ்டின் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரியான அப்சர்வேஷன்ஸா இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு சமூகத்துக்கு சென்று ஒரு மரத்தை கவனிச்சோம்னா, அந்த மரம் எவ்வாறு அந்த கிராமத்துல வந்து கிராமத்தினருடைய செயல்பாடுகளோட தொடர்பாக இருக்கிறது. அந்த மரத்தோட அந்த மக்கள் எப்படி தங்களை தொடர்படுத்திக் கொள்கிறார்கள். இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பதிவு செய்யணும். ஒரு சில நேரங்கள்ல பார்த்தா சில கிராமத்துல ஒரு பர்டிகுலர் ட்ரீ, ஒரு வேப்ப மரம் எடுத்துட்டா அந்த வேப்ப மரத்தை சாமியா வச்சு கும்பிடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மரம் எவ்வாறு அந்த மக்களுடைய வாழ்க்கையில அவங்களோட கலாச்சாரத்துல தொடர்பு பெற்று இருக்கு, இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸை வந்து நம்ம பார்க்கணும். இதைதான் நம்ம வந்து அப்சர்வேஷன் அஸ் அ மெத்தட் நம்ம வந்து சொல்றோம். இந்த அப்சர்வேஷனை வந்து மூணு தான் பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பங்கேற்பாளர் கவனிப்பு, பங்கேற்பாளர் அல்லாத கவனிப்பு, அரை பங்காளர் கவனிப்பு. பங்கேற்பாளர் கவனிப்புனா ஒரு அப்சர்வேஷன்ல அவரு ஒரு பங்கேற்பாளரா போறாரு. ஒரு ஒரு சமூகத்தை பத்தி அவரு ஆராய்ச்சி பண்றாருன்னா அந்த சமூகத்துக்குள்ள போய் அந்த சமூகத்துல அவங்களுடைய தொழில் முறை எப்படி இருக்குன்னு பார்த்தா அவரும் அந்த தொழிலை போய் செஞ்சு அந்த தொழில்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிசிபென்ட்டா அப்சர்வ் பண்ணுவாரு. அல்லது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அதை பங்கேற்பாளரா இருக்க மாட்டாரு. ஆனால் அங்க யாராவது அந்த தொழில் செய்தவர்களிடம் இருந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து பெற்றுக்கொள்வார். அடுத்து வந்து அரை பங்காளர் கவனிப்புன்றது என்னன்னா குவாசி பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். தட் இஸ் ஒரு பங்கேற்பாளர் வந்து ஒரு தொடர்ந்து 2-3 நாட்களோ அல்லது ஒரு ஓவர பீரியட வந்து தொடர்ந்து போகணும். அவரால் என்ன பண்ணலாம், ஒரு பீரியட் போக முடியும், அடுத்த பீரியட்ஸ்ல அவங்களால போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது அவரால் போக முடியாதா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பார்ஷியலா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி இருப்பாங்க. இதைதான் நம்ம வந்து குவாசி பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ்ல தான் அவங்க வந்து தங்களுக்கு தேவையான டேட்டாவை தேவையான டூல்ஸ் மூலமா அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து வழக்கு ஆய்வு முறை, கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னால என்னன்னா, ஒரு சமூகமோ அல்லது ஒரு குழுவோ ஒரு நிகழ்வோ, அது என்ன நிகழ்வா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், அல்லது குழுவாக இருக்கலாம், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை பற்றிய முழுமையான ஆழமான ஆராய்ச்சியை தான் கேஸ் ஸ்டடி மெத்தட் நம்ம சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஒரு 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி போபல்ல ஒரு 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 வாய்வு கசிஞ்சு அங்க வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுல நிறைய நம்மளுக்கு வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பின்விளைவுகளை வந்து அவர் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட்ல அந்த வாயு கசிவினால் ஏற்பட்ட உடல் பிரச்சனைகள் என்ன, உயிரியல் பிரச்சனைகள் என்ன, உளவியல் பிரச்சனைகள் என்ன, மருத்துவ சட்ட சிக்கல்கள் என்ன, இந்த மாதிரியான ஒருத்தரை எடுத்துட்டோம்னா அங்க நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பற்றி இன்டெப்தா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றது தான் கேஸ் ஸ்டடி மெத்தட் நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா மரபியல் முறை, ஜியாலஜிக்கல் மெத்தட். மரபியல்னா வம்சாவளியை கண்டுபிடிக்க உதவுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. மரபியல் நார்மலாவே வந்து கடந்த காலத்தோட நிகழ்வுகளோட இணைக்கும். அதனால வந்து இங்க கண்டிப்பா வந்து ஃபீல்டு ஸ்டடி வந்து இங்க வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். அதாவது களப்பணி வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இந்த மரபியல் முறையில இருக்கும். இந்த மரபியல் அணுகுமுறையில பாத்தீங்கன்னா இவங்க முன்னோர்கள் அவர்களுக்கு தொடர்பான கட்டுக்கதைகள், முன்னோர் வழிபாடு, நம்பிக்கை, இது மூலமாவே நிறைய அவங்களுக்கான தரவுகள் கிடைக்கும். அதாவது இந்த மரபு வழி முன்னோர்களுடன் தொடர்புடைய கட்டுக்கதைகள், முன்னோர் வழிபாடு, நம்பிக்கை, பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த மரபியல் முறைகள் வந்து நமக்கு நிறைய வெளிக்கொண்டு இருக்குது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார்பேஸ் அப்படின்ற ஒரு பரம்பரையில பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல யார் பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரே பேர் தான் வைப்பாங்க. இப்படிதான் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பேரை வைக்கும் போது அவங்க நிறைய கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. அவங்க வந்து
அவங்க அவங்க ஒரு தெய்வ வழிபாடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தெய்வ வழிபாடை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து மேற்கொள்றதுக்கு அவங்க வந்து நிறைய செலவழிக்க வேண்டியதும் இருந்திருக்கு. அது காலப்போக்குல அந்த நபர்களால் அந்த அந்த பரம்பரையில இருந்து வந்தவங்களால அதை வந்து மேற்கொள்ள முடியல. அந்த பண பிரச்சனைகள் அவங்க மேற்கொண்டார்கள். அதனால என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அந்த அந்த பிராக்டிஸே வந்து விட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நமக்கு இந்த மரபியல் முறையில தெரியப்பட்டிருக்குது. இதோடைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மரபியல் முறையா இருக்கட்டும், அல்லது கேஸ் ஸ்டடியா இருக்கட்டும், நம்ம அப்சர்வேஷன் மெத்தடா இருக்கட்டும், இதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் அட்டவணை, அதாவது இன்டர்வியூ ஷெட்யூல், இதோட போகலாம் அவங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்றோம். இன்டர்வியூ ஷெட்யூல் நேர்காணல், நம்ம வந்து ஒரு கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட அவங்க கிட்ட போவோம். போய் யாரு கன்சர்ன் பீப்புளோ அவங்ககிட்ட போய் நம்ம கொஸ்டின்ஸை கேட்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வழிகாட்டு, இன்டர்வியூ கைடுன்ற என்ன சொல்றோம்னா, அது ஒரு இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கணும், அது ப்ரொசீஜர். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை மணிக்கு இன்டர்வியூ நடக்கணும், யாரை பார்க்கணும், என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும், இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ கைடு இருக்கும். அதோட போறோம். அடுத்து வந்து கொஸ்டினர் ஆல்ரெடி நம்ம வந்து டிசைட் பண்ண சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற கொஸ்டின்ஸோட நம்ம போறோம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து வாங்குறோம் நம்ம. அடுத்து வந்து நேர்காணல், இன்டர்வியூ மெத்தட். இதுல வந்து நேர்காணல்ல வந்து டைரக்ட் இன்டர்வியூ, இன்டைரக்ட் இன்டர்வியூ அண்ட் டெலிபோனிக் இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இந்த நேரடி இன்டர்வியூனா நம்ம ஒரு நபரை நேரடியாக நம்ம வந்து போய் பார்த்து நேர்காணல் பண்றோம். அடுத்து மறைமுக இன்டர்வியூனா அவங்க நேரடியா நம்ம வந்து இன்டர்வியூ நடத்த மாட்டோம். அவங்க மறைமுகமான, அதாவது ஒரு தொலைபேசி மூலமாவோ அல்லது இப்போ கூகுள் ஃபார்ம்லாம் இருக்குது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்ல நிறைய இருக்குது. அதாவது ஃபேஸ்புக்ல இன்டர்வியூ பண்றாங்க, வாட்ஸ்அப்ல, இந்த மாதிரி நிறைய மறைமுக நேர்காணல்களும் நம்ம பார்க்கணும். டெலிஃபோனிக் இன்டர்வியூவும் நடத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் உயிரியல் மானுடவியல் முறைகள் சொல்றோம். அதாவது மெத்தட்ஸ் பிசிக்கல், பயாலஜிக்கல், ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா அதாவது இது முழுக்க ஒரு மனிதனை எவ்வாறு நம்ம ஒரு கிளினிக்கல் டெஸ்ட்னு கூட இதை வந்து சொல்லலாம். சிம்பிளா என்ன சொல்றோம், நம்ம இதை வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் டெஸ்ட், கிளினிக்கல் டெஸ்ட்னு சொல்றோம். இந்த ஆந்த்ரோமெட்ரி முறை தான் இதுல வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஆந்த்ரோமெட்ரி முறைன்றனா மனிதன் வந்து உயிரினரோ அல்லது உயிர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதாவது அவன் வந்து அலைவா இருந்தாலும் டெட் பாடியாக இருந்தாலும் அங்க அந்த மனிதனுடைய உடலில் என்னென்ன பரிமாணங்கள் இருந்தது, அந்த உடலை பற்றிய ஒரு ஸ்டடி தான் வந்து ஆந்த்ரோபோமெட்ரி முறை நம்ம வந்து சொல்றோம். இந்த ஆந்த்ரோபோமெட்ரியில வந்து 2 வந்து பிரிக்கிறோம். ஒன்னு வந்து சொமட்டோமெட்ரி, இன்னொன்று வந்து ஆஸ்டியோமெட்ரின்னு சொல்றாங்க. இந்த சொமட்டோமெட்ரின்றது வந்து உயிருள்ள உடல் அல்லது சடலம் உள்ளவற்றின் அளவீடு ஆகும். இதுல வந்து பர்டிகுலரா பார்த்தா தலை மற்றும் முகம், ஒரு மனிதனுடைய தலை மற்றும் முகத்துல உள்ள எல்லாவற்றையும் பற்றி படிப்பதான் சொமட்டோமெட்ரின்னு சொல்றோம். இந்த ஆஸ்டியோமெட்ரின்ற பார்த்தீங்கன்னா மண்டவோட தவிர இருக்கிற மனிதனுடைய எலும்புகளின் அளவீடு வந்து சொல்றாங்க. ஸோ ஆனா இந்த இயற்பியல் உயிரியல் மானுடவியல் முறைகள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கல் டெஸ்ட், நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான அப்பரேட்டஸை யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு வெயிட் பார்க்கணும்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு வெயிங் மிஷின் யூஸ் பண்றோம். சுகரை வந்து, அதாவது டயபெட்டிக்ஸை வந்து எப்படி நம்ம வந்து அளவிட, இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கல் டூல்ஸ் தான் வந்து இங்க முழுவதுமாக இங்க பயன்படுத்தப்படுகிறது. ஆந்த்ரோமெட்ரி முறையோடைய பயன்பாடு, இதோட எதுக்காக இந்த ஆந்த்ரோமெட்ரி முறை தேவைப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய, அதாவது நம்ம வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வெவ்வேறு மக்கள் தொகைகளை வந்து ஒப்பிடுவதாகும். அப்போ வெவ்வேறு பிராந்தியங்கள்ல எப்படி மக்கள் வந்து
வாழ்றாங்க, அவங்களுடைய உடல் கூறுகள் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய பாகங்கள் எப்படி இருக்குது, வடிவம் எப்படி இருக்கு, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்க செயல்பாட்டிற்கும் உருவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அவங்க உடல் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, மக்கள் தொகையில அவங்களுடைய உருவியல் பண்புகள் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்கிறது, இதை வந்து எப்படி வந்து மாறும், இன்னும் எப்படி வந்து அதோடைய போக்குகள் இருக்கும், இதை பற்றி தான் இந்த படிக்கிறதுக்கு இந்த ஆந்தோபெட்ரிக் முறை வந்து பயன்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தொல்லியல் மானுடல் தரகு சேகரிப்பு முறைகள்னு சொல்லுவோம். அதாவது ஆர்கியோலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆர்கியோலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி தொல்லியல் ஆராய்ச்சி முறைகள்ல வந்து 3 சொல்றோம். தள ஆராய்வு, அதாவது சைட் சர்வே. அடுத்து பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி, ஆய்வக பகுப்பாய்வு, அதாவது லெபார்டரி அனாலிசிஸ் நம்ம சொல்றோம். இந்த இன தொல்லியல் முறை, அதாவது எத்தனோ ஆர்கியாலஜிக்கல் மெத்தட், இந்த முறையில வந்து எப்படின்னா கலை பொருட்களை உருவாக்குறதுக்கு பின்னால உள்ள செயல்பாடுகள், அதோட பயன்பாடு, அதோட சிந்தனை, அதோட சிந்தனை செயல்முறையை நிறுவுவதற்கு எப்படி இது வந்து எப்படி இது வந்து இந்த ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறதுன்றதுதான் இந்த இன தொல்லியல் முறைகள் வந்து சொல்றது. அதாவது எத்தனோ ஆர்கியாலஜிக்கல் மெத்தட் நம்ம வந்து பயன்படுத்தப்படுறோம். இந்த ஆர்கியாலஜிக்கல் மெத்தட்ல வந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு முறை, அதாவது கன்சர்வேஷன் அண்ட் பிரிசர்வேஷன் மெத்தட்னு சொல்றோம். அதாவது ஒரு அருங்காட்சியகத்தை நிர்வகிக்கும் பணிக்கு சேகரிப்பு, போக்குவரத்து, உடல் சுத்தம், ரசாயன சிகிச்சை மற்றும் காட்சி போன்ற அம்சங்களில் அறிவு தேவைப்படுகிறது. சோ இவ்வாறாக இந்த தொல்லியல் மானுடவியல் தரவு சேர்ப்பு முறைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இந்த தள ஆராய்வு, தொல்லியல் ஆராய்ச்சியில தள ஆராய்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சைட் சர்வே, அதாவது அந்த சைட் எங்க அந்த தொல்லியல் ஆராய்ச்சி நடைபெறுகிறதோ அந்த இடத்திற்கே இந்த ஆர்கியாலஜிஸ்ட் போயிடுவாங்க. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் போய் அங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த சர்வேல வந்து நிறைய இருக்கு. ஹாரிசான்டல் சர்வே, வெர்டிகல் சர்வே, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த தள ஆராய்வுல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு இடத்த, ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டரோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கொயர் மீட்டர்ல அவங்க வந்து சின்ன சின்ன தோண்டல் எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போய் எப்படி இந்த இருக்குது அந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை பத்தி படிக்கிறாங்க. இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்து எக்ஸ்கவேஷன் வந்து நடக்கும். இங்கதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அகழ்வாராய்ச்சியில ஒவ்வொரு இடத்தையா தோண்டுவாங்க. தோண்டி அந்த நம்மளுக்கு ஏதாவது ஒரு எவிடன்சஸ் கிடைக்குதா, அந்த எவிடன்சஸ் வந்து எப்படி வந்து தொடர்பு படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நம்ம படிச்ச அந்த ஒரு பரம்பரை மூலமாகவோ மக்களை பற்றி, சமூகத்தை பற்றி, சோசியோ கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை பத்தி படிச்சிருப்போம். அந்த இதுக்கும் இவங்க யூஸ் பண்ண அந்த நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன திங்ஸ், இதை பத்தி நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத பத்தி இங்க வந்து ஸ்டடி பண்ணுவோம். இந்த அகழ்வாராய்ச்சியில நிறைய எப்படி கிடைக்கும்னா நமக்கு பழங்கால பற்றிய ஒரு படிப்பாக இருக்கும். இந்த ஆய்வக பகுப்பாய்வு, லெபார்டரி அனாலிசிஸ், அதாவது இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில நம்ம கிடைச்சது அகழ்வாராய்ச்சி மூலமாகவோ தள ஆய்வு மூலமாக கிடைத்த பொருட்களை வந்து பொருட்களோ அது என்ன வேணாலும் ஆப்ஜெக்ட்ஸ், இட் கேன் பி எனி ஆப்ஜெக்ட்ஸா வந்து இருக்கலாம். ஈவன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எலும்பு கூடுகள் கூட அங்க வந்து கிடைக்குது. இந்த எலும்பு கூடுகள்ல லெபார்டரி வந்து லெபார்டரி அனாலிசிஸ் போகும்போது இது எத்தனை வருடங்களுக்கு முந்தையது, இவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு வந்து அவங்களால பார்க்க முடிகிறது. சில அவங்க பயன்படுத்திய பொருட்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தது, என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த ரீஜன்ல இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மினரல்ஸ் இருந்தது, அந்த மினரல்ஸ் வந்து இப்போ இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து மேற்கொள்ள முடியும். அது மூலமா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு அகழ்வாராய்ச்சி மூலமாவோ அந்த ஆய்வக பகுப்பாய்வு மூலமாவோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது நமக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது.
இந்த இன தொல்லியல் முறை, அதாவது எத்தனோ ஆர்கியாலஜிக்கல் மெத்தட்ல வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு கலைப்பொருட்களை வந்து உருவாக்குவதற்கு பின்னால் உள்ள செயல்பாடு, அதோடைய பயன்பாடு மற்றும் சிந்தனை செயல்முறையை நிறுவுவதற்கு இன்றைய உதாரணங்கள் வரலாற்றுக்கு முந்தைய கண்டுபிடிப்புடன் ஒப்பிடப்படுகின்றன. அதாவது நார்மலாவே நம்ம தொல்லியல் முறையில வந்து எப்படின்னா ஒரு இதற்கு முந்தைய கண்டுபிடிப்புகள், அதாவது எப்படி வந்து வரலாற்றோட ஒற்று போகிறது அல்லது ரெண்டும் வந்து எப்படி கம்பேர் பண்ணப்படுகிறது நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை மேற்கொள்றதுக்கு இந்த இன தொல்லியல் முறை வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு முறை, கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் மெத்தட். நம்ம இந்த ஆர்காலஜிக்கல் மெத்தட்ல பார்த்தோம்னா நம்ம ஆர்காலஜி அப்படின்னு பார்த்தப்போயே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து முற்காலத்துக்குரிய அல்லது நம்ம வந்து ரொம்ப பாரம்பரியமாக பாதுகாக்கப்படுகிற நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸா நமக்கு வந்து இருக்கு. இதே நம்ம ஒரு அருங்காட்சியகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இப்ப ராம்நாடுல போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு சேதுபதி மகாராஜா அரண்மனைக்குள்ள போனோம்னா அங்க வந்து அவங்க யூஸ் பண்ண வளரின்ற ஒரு கத்தியெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க யூஸ் பண்ண அந்த போர்க்களத்தில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால இப்ப வந்து என்ன பண்ண முடியாது. இப்ப இருக்க நம்மளால அதை வந்து தூக்குறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல அத தூக்கி போரிட்டு இருக்காங்க. அப்போ அதை பாக்குறப்போ, அந்த பிசிக்கல் திங்ஸ பாக்குறப்போ அவங்களுடைய பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆர்கியாலஜி மூலமா நமக்கு சில திங்ஸ் கிடைக்குது. அது வந்து மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன. அப்ப அந்த எலும்புக்கூடுகளில வந்து ஆராயும் போது அது எந்த அளவுக்கு உயிர் வாழ்ந்திருக்கலாம், அதாவது எத்தனை வருடங்கள் அது வந்து இருந்திருக்கலாம், அதை பத்தி ஸ்டடி பண்ணும்போது முந்தைய மனிதர்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய என்ன சொல்ற உடல் வளம், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சில அதுல ரசாயன சிகிச்சை எல்லாம் பண்ணி நம்ம பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் வந்து இறந்திருக்காங்களா, எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இந்த பகுதியில வந்து மக்கள் வந்து இவ்வளவு உடல் வலிமையோட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இனி வர்ற ஜெனரேஷன் இந்த சமூகத்துல இந்த ஒரு உடல் வலிமையோடையும் வளர்ச்சியோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான திங்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு அருங்காட்சியகத்துல வந்து இத நிர்வகிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகத்தை வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். அப்போ இந்த பாதுகாப்பு அண்ட் பாதுகாப்பு முறையாகவே இதை நம்ம ஆர்காலஜில ஒரு முறையாவே இதை வந்து படிக்கிறோம். அப்ப இந்த கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ல எப்படி அந்த அருங்காட்சியகத்துல உள்ள பொருட்களை வந்து பாதுகாப்பது, அதுக்கு முன்னாடி இந்த அருங்காட்சியகத்தை நிர்வகிக்கும் பணியை வந்து எப்படி நம்ம செய்வது, அதுக்கான போக்குவரத்து, அந்த அருங்காட்சியகத்தில் நம்ம எவ்வாறு உடல் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஒரு பிசிக்கலி நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒரு நீட்டாவும் ஒரு கிளீனாவும் இருந்தாதான் அங்க இருக்க பொருட்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த திங்ஸ வந்து ஒரு ரசாயன சிகிச்சை, எவ்வாறு ரசாயன சிகிச்சை மேற்கொள்வது, அந்த பொருட்களை எவ்வாறு காட்சிப்படுத்துவது போன்ற அம்சங்களில் அவங்களுக்கு மிகுந்த அறிவும் அதாவது நுட்பமான அறிவு தேவைப்படுகிறது. அப்படின்னாதான் நம்ம வந்து இந்த முறைகள் படி, அதாவது இன தொல்லியல் முறையா இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு முறையா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த தொல்லியல் ஆராய்ச்சி முறைகள் மூலமா நம்ம என்ன செஞ்சாலும் வாட் எவர் மே பி த மெத்தட்ஸ், பட் இட் ஷுட் பி கன்சர்வ்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட். ஸோ இதுதான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது. ஸோ எவ்வாறு மானுடவியல் ஆராய்ச்சிகள் அணுகப்படுகிறது,
அந்த ஆராய்ச்சி முறைகளை அணுகுவதற்கான மெத்தட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத இன்றைய வகுப்பில் பார்த்தோம்.